வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒர்க் மாஸ்டர் ஏசி கேபினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இந்த ஒர்க் மாஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏசி கேபினோடதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளஸ் என்னங்கிறத நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். இனிஷியலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஒர்க் மாஸ்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஏசி கேபின் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெச்பி வந்து 106 ஹெச்பி வருங்க. பிடிஓ ஹெச்பி பார்த்திங்கன்னா 91.2 ஹெச்பி வரும். இவோக்கோட இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிசின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3400 சிசி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரேட்டட் ஆர்பிஎம் 2300 ரேட்டட் ஆர்பிஎம் 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. இந்த இன்ஜினோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மற்ற இன்ஜினுக்கெலாம் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஆனால் இந்த இன்ஜினில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆயிருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஒரு 3000 மணி நேரம் இல்லை ஒரு 2000 மணி நேரம் ஓடிச்சுனா கூட அந்த இன்ஜின் நம்ம ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி 3000 மணி நேரத்துக்கு அப்புறமும் சேம் அதே ஃப்ரெஷ்னஸில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து வண்டி இன்ஜின் ஓடுறதே அப்படி தான் வந்து இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜாக இந்த இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 16 வால்வு வருங்க இதில். அதே மாதிரி டர்போ சார்ஜர் இன்டர் கூலர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஏசிக்கான கூலண்ட் இதுவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பானட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பானட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு லாக் இருக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பானட் ஓப்பன் ஆயிரும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1400 ஆர்பிஎம்லேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டார்க்கை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் 1800 ஆர்பிஎம்மில் பார்த்திங்கன்னா 106 ஹெச்பி வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்த பார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனை வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டில் திருப்பி விடுங்க. இதில் ப்ளஸ்ஸே அதுதாங்க. இந்த ஏசி கேபின் வேரியண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனை வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கூலண்ட் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. டீசல் கூலர் இருக்குங்க, இன்டர் கூலரு. இங்கே பார்த்திங்கன்னா இன்டர் கூலர் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஏசி கூலருக்கு வந்துடுங்க. ஸோ ஃப்ரண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கூலருக்கான இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டருங்க. இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா பவர் கோரோடது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே இழுக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சர்க்கிள் உள்ளே வளைஞ்சி போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் வேக்கம் வந்து டஸ்ட்டு பூரா உறிஞ்சி வெளியே தள்ளிடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இன்டர் கூலர் செக்ஷன் வந்துடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ரேடியேட்டர் ஃபேன் செட்டப்பு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ரிவர்ஸ் ஃபார்வர்டு திரும்புங்க. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப டஸ்ட்டு அதிகமாக இருக்க வயல்லாம் ஓட்டுறேன், வாழை சருகுலாம் வந்து இதில் அடைச்சிக்கிச்சு, ஏர் வென்டிலேஷன் சரியாக போகல அப்படின்னா நான் அப்படியே ரேடியேட்டர் ஃபேனை ரிவர்ஸில் சுற்ற விட்டேன் அப்படின்னா இழுக்கிற காற்றை இது என்ன பண்ணுன்னா காற்று தள்ள ஆரம்பிச்சிருங்க ஆப்போசிட்டில் நான் ஃபேனை திருப்பினோடனே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க டஸ்ட்டு பூராமே வெளியே அடிச்சிக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு கூலண்ட் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். ரேடியேட்டருக்கு நல்ல ஏர் வென்டிலேஷன் கிடச்சிருங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஹீட்டை வந்து நல்லா தவிர்க்கலாம். இன்ஜின் வந்து ஹீட் ஆகிறது ரொம்பவே கம்மியாயிருங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஆர்டிஐ பம்பு தான் வரும். எப்பயும் போல் இந்த ஹைட்ராலிக் பம்ப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவல் பம்ப் வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஆக்சில் ஹெவி டியூட்டியாக தராங்க. இதிலே உங்களுக்கு 2 வேரியண்ட் இருக்குங்க. நார்மல் ஆக்சிலும் இருக்குது. எனக்கு வந்து ஹெவி டியூட்டியாக வேணும்னா அதுக்கு ஒரு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஏசி கேபினோட வரக்கூடிய வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபர்னிஷ்டாக கொடுத்துருக்காங்க. வித் டெஃபோடு வந்துடும். இது வந்து BS6 கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து BS6ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா BS4லே ஏங்கிற ஒரு வேரியண்ட்டுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப ரீட்ரீட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. டர்போ யூனிட் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுங்க. டர்போ யூனிட் ரொம்ப சின்னதாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜினில் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. அதனால் வந்து ஸோ இன்ஜினோட லைஃப் டைமும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இன்ஜின் வந்து நீங்கள் எடுத்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்ல லைஃப் டைம் வருங்க. 106 ஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும். 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. டார்க்கு பேக்கப் டார்க்கு பார்த்திங்கன்னா 46% வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே வந்து கேபின் தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கேபின்ங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஏசி வித் ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விசிபிலிட்டியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கேபின்குள்ளே வந்துட்டோம். வெளியே இருக்கிற நாய்ஸ் நமக்கு எதுவுமே வந்து தெரியலிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ விசிபிலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்க.
உங்களுக்கு போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட்டு தான் தந்திருப்பாங்க. சப்போர்ட்டுக்கு வேறு எங்கேயுமே இருக்காது. 4 சைடும் 4 போஸ்ட்டு தான் தந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபினிஷிங்லாம் பாருங்கள் எப்படி தந்திருக்காங்கன்னு. உங்களுக்கு ரூஃப் சிஸ்டமும் இருக்குங்க. இது வேணால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், லைட்டாக வென்டிலேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன் சைடும் வந்து கொடுத்துருக்குறாங்க, வேணால் இதில் வச்சு லாக் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே ரொம்ப இதாக இருக்குன்னா சன் சைடு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சொன்னாங்களே இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நாய்ஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நாய்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக உள்ளே வந்து வைப்ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி ஏசியும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டாங்க. நல்ல காற்று செம்மையாக இருக்குங்க. நாய்ஸ் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். நல்ல கூலிங் இருக்குது ஏசி பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து நியூ ஹாலண்டில் 105 ஒர்க் மாஸ்டர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, மைலேஜ் எப்படி, என்ன ஏதுங்கிறது. ரெண்டாவது கியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கொண்டு வந்துட்டாங்க. ரேஞ்சு கியர் ஆகட்டும் இல்லை ஸ்பீடு கியர் ஆகட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஸ்விட்ச் இருக்குங்க, ரிவர்ஸ் ரேடியேட்டர் ஃபேன் ஸ்விட்ச் இருக்குது, வைப்பர் ஸ்விட்ச் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைப்பர் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துட்டாங்க, பேக்லேயும் வந்து கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஃபர்னிஷ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கேபினில் எந்த ஒரு குறையுமே வந்து சொல்ல முடியாதுங்க, ஃபுல் ஃபர்னிஷ்டாக கொடுத்துருக்காங்க. மேட்டுங்க கீழே, பிளாட்ஃபார்ம் பிளெயின் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் கண்ட்ரோல் தான், எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு போட தேவையில்ல. பிடிஓக்கு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்ச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், பிடிஓக்கு கூட ஆன் ஆஃப் ஸ்விட்ச் தாங்க, லிவர் டைப் கிடையாது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஓக்கு நம்ம நார்மல் வேரியண்ட்டில் கிளர்ச் இருக்கும் ப்ளஸ் கீர் இருக்கும். இதில் அந்த பிரச்சனையே இல்லைங்க, ஒரே ஸ்விட்ச் தான், கிளர்ச்சு எதுவுமே கிடையாது, ஒரே ஸ்விட்ச் தான் ஆன் ஆஃப்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிவி கண்ட்ரோல் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் கியருங்க, க்ரீப்பருக்கான லிவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி சீட்டை விட்டு டிரைவர் இறங்கிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிஓ ஆனில் இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிருங்க, அந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம பழைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோ பைலட்டுக்கான சீட்டுங்க. இதில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கலாம். இந்த கேபின் பொறுத்த வரைக்கும் சைடில் உட்கார்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லேயே வந்து ஒரு கோ பைலட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பேக்கில் பார்க்கும்போது பூஸ்டர் பம்ப் வந்துடுங்க. பூஸ்டர் பம்ப் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 kg வரைக்கும் லிஃப்டிங் கெப்பாசிட்டி வருங்க. ஹைட்ராலிக் பம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 LPM வரைக்கும் வருங்க. அது மட்டும் இல்லாமல் 6 ரிமோட் வால்வ் தந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஹெவி டியூட்டியான இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்கில் எந்த ஒரு குறையுமே வராதுங்க. 65 LPM கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஹைட்ராலிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பிடிஓ ஹெச்பி பார்த்தீங்கன்னா 91.2 ஹெச்பி வந்து அவுட்புட்டாக இருக்குது. 540 1800 RPM ஆப்ஷன் இருக்குது. பிடிஓ சேஃப்டி ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 4 வீல் டிரைவுக்கான பிரேக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிருங்க. அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த வண்டியில். இந்த வண்டியில் க்ரீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 240 மீட்டர் வந்து க்ரீப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கர ஸ்லோவான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 90 லிட்டர் வருங்க. 11 லிட்டருக்கான டெஃப் கொடுத்துருக்காங்க. டெஃப் பார்த்திங்கன்னா 30 ml வந்து ஒரு லிட்டருக்கு போகுங்க. ஒரு லிட்டர் டீசல் செலவாகுது, அதாவது வண்டி இன்ஜின் எடுத்துக்குது அப்படின்னா 30 ml பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஃப் காலியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெனாப்பி வந்து ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷனோடு வந்துடுங்க. ஏதாவது வந்து அசம்பாவிதம் நடக்குதுனாலும் டிரைவருக்கு ரொம்ப சேஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 410 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆக்சிலோட ஹெவி டியூட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 டன் வரைக்கும் வெயிட்டேஜ் தாங்குங்க. ஸோ ஹெவி டியூட்டியான இம்ப்ளிமெண்ட்ஸு ஃப்ரண்ட் லோடர் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 ஃபார்வர்டு 20 ரிவர்ஸ் வருதுங்க. பவர் ஷிஃப்ட்டோட வந்துடும். எல்லாமே வந்து ஆயில் சர்க்குலேஷனில் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து தேய்மானம் ரொம்ப கம்மி. மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து வேலை வைக்கிற மாதிரி வராதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெக்குங்க. ஏசி கேபின் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். யாராவது 105 ஒர்க் மாஸ்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா வண்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.